மோட்டரோலா வந்து H50 அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டரோலாவோட இந்த H50ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பேசுவோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்க பில்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த ஃபோன் ஆஸ் யூஷுவல் எட்ஜ் சீரிஸில் வர்ற மாதிரியே பேக் சைடில் வேகன் லெதர் ஃபினிஷில் தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு IP60 ரேட்டிங் இருக்குது. அதனால் வந்து ஆக்சிடென்டலாக மழையில கொண்டு போனாலோ இல்லை தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுபோல் இந்த ஃபோன் வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் வந்து பில்ட் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. அதாவது MIL 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணிக்க காரணத்தால் இந்த ஃபோனால் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரையும் நல்ல ஒரு ஷாக்கையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபோனோட பில்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பில்ட் குவாலிட்டி இந்த ஃபோனில் நல்லாவே இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசுவோம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான 1.5K POI டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட எட்ஜஸ்லாம் வந்து சைடில் கவ் பண்ணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு 360 Hz டச் சாம்பிளிங், 1900 nits வரையும் பீக் பிரைட்னஸ், கார்னிங் கோல்ட் கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷனும் வருது. இது போய் இந்த டிஸ்பிளேல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 1 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட 644 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. இது பேசிக்காக நமக்கு ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அசல்ரேட்டட் வெர்ஷன் அப்படி சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 அப்படிங்கிறது ரொம்ப பழைய ப்ராசர். காரணம் இப்போ ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ப்ராசர் 2.5 GHz ரன் ஆகுது. இந்த ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு 50 ரேங்க் வருது. 100க்கு 51 மார்க் எடுக்குது. பி கிரேட் சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்லோட் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கொண்டு விளையாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்ல டீசெண்டாகவே இருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மற்றபடி டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 14 OSல ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனில் 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக மோட்டரோலா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT700C அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 அப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பர்ச்சர்ல வருது. இந்த அல்ட்ராவைட் கேமராவால் நமக்கு வந்து மேக்ரோ மோட்லையும் போட்டோஸ் எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் நமக்கு வந்து 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. இது f2.0 அப்பர்ச்சர்ல தராங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்காக 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 அப்பர்ச்சர்ல வருது. அடுத்ததாக ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 3.5 ஆடியோக்கு சப்போர்ட் கிடையாது. அதுபோல் யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. மேலும் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் தராங்க. அதனால ஆடியோ குவாலிட்டி நமக்கு நல்லா இருக்கும். ஃபோனோட வெயிட் 180 கிராம் வருது. அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNSC சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 14 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால 5G நெட்வொர்க் இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். இது போக டியூல் 4G, VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. இது போக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. 15 வாட்டில் வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனோட விலை வந்து ஒரே ஒரு வருஷம் தான் இருக்குது. நான் இருக்க சொன்ன 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை அப்படிங்கிற பார்க்கும்போது 27,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஓகேன்னு கேட்டிங்கன்னா ப்ராசர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராசர் கொடுத்துருந்தா ஓகேன்னு சொல்லிக்கலாம். மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பேக் சைட் கேமரா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே, பேட்டரி மாதிரியான எல்லா விஷயங்களும் ஓகே தான். ஆனால் ஏற்கனவே ப்ராசர் கூட கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 25,000 ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வந்திருந்தா இந்த ஃபோன் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த மோட்டரோலோட H50 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் நமக்காக மற்ற வீடியோஸ் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.